நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ புதைச்சலாக நான் பகுதி 14. விஸ்வநாதன் ஊரே வரவும் குரல் கேட்டு பிருந்தா கை நீட்டி அவரை ஐ அப்பா என்றாள். என்னது என்று அனைவரும் அதிர, விஸ்வநாதனும் பிருந்தா இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுது, ஏன் படுத்திருக்கு என்று கேட்டபடி அருகே வர வசந்தா மகனை பார்த்து முறைத்தார். அன்னையின் பார்வையை கண்டவுடன் தலையில் கை வைத்தவன் மீண்டும் முதல்ல இருந்தா என்று நொந்து தந்தையிடம் நடந்ததை கூறினான். அவனை பார்த்தவரோ பின் மனைவியிடம் திரும்பி, வீட்டிலேயே குடிக்கிற அளவு வந்துட்டானா, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க என்று அருகில் வந்தவ, எந்த வேலை சக்ஸஸ் செய்தாலும் ஏன் புள்ளன்னு பீத்திக்கிறது, தப்பு செஞ்சால் மட்டும் எங்கள் பிள்ளையாமல என்று வாய்க்குள் புலம்ப, என்ன என்று அவர் அதட்ட வசந்தாவோ, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருங்க, ஏதோ தெரியாமல் நடந்துட்டு என்றார் சமாதானமாக. என்னம்மா ஆச்சு பிருந்தா என்று அவர் அழைக்க, அவர் அக்கறையில் கூப்பிட்டது பார்த்திபனுக்கு காதில் புகை வராத குறைதான். பின்னே தன் தம்பியையே இதுவரை அவரிடம் நெருங்க விடாதவன் அல்லவா, தன் தந்தையின் பாசம் இவளுக்கா, முடியவே முடியாது என்று அவன் கடினமுற அவரை பார்க்க முடியாமல் கண்ணை சுருக்கி பார்த்தவள், எனக்கு நீங்களே அப்பாவாக இருக்கலாம்ல, என் அப்பாவை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் தான் பெஸ்ட்டு என்று கூற பார்த்திபன் அருகில் வந்த பிரகாஷ், என்னன்னா இந்த பொண்ணு நம்ம அம்மாவை அம்மாங்குது, அப்பாவையும் அப்பாங்குது, விட்டால் தத்தி எடுத்துருவாங்க போல இருக்கு. அவனது கூற்றில் பல்லை கடித்தவன், அவன் நினைவுகளோ வேறா இருக்க இவன் வேறு பீதியை கிளப்புகிறானே என்று நினைத்து, வாயை புத்திட்டு போடா என்று உரைக்க பார்த்திபனை பார்த்தவள், இந்த பாகுபலி உங்கள் பையனாக இருக்கவே முடியாது என்றாள் விஸ்வநாதினம். அவர் அன்னையும் மகன்களையும் ஒரு சேர அதிர விஸ்வநாதனும், பாகுபலியா என குழப்பத்துடன் கேட்க, பிரகாஷ் பின்னிருந்து அண்ணனை கை காட்ட அவர் முகம் சிரிப்பில் உரைய இவன் முகம் கடுத்தது. விஸ்வநாதன் பையனோட அடிதடி ஆக்ஷனை பார்த்து பேர் வச்சுட்டு போல என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவளோ மேலும் தொடர்ந்தார், நீங்கள் வேணால் போய் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சு பாருங்கள், பிள்ளைய மாற்றி கொடுத்துட்டாங்க போல இருக்கு, உங்களுக்கு இவருக்கும் செட்டே ஆகலை என்று கூற மற்றவர்கள் சிரிப்பை அடக்க முயல பல்லை கடித்து தாடைகள் இருக அவள் அருகே வந்த பார்த்திபன், என்ன திமுருடி உனக்கு, வாயை பொத்திட்டு படு, இல்லை தெருவில் கொண்டு போய் விட்டுடுவேன் என அவள் அருகில் வர விஸ்வநாதன் அவள் நிலை புரிந்து அவனை அமைதியாக இருக்க கூற அடுத்தது நடந்ததுதான் ஹைலைட். அவனை அண்ணாந்து பார்த்தவளோ, ஹே பாகுபலி, இந்த டவுசர் உங்களுக்கு நல்லாவே இல்லை, கழட்டுங்க 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 என்று கூறியதோடு மட்டும் அல்லாமல் அதை பிடித்து இழுக்க அவ்வளவுதான். பிரகாஷ், விஸ்வநாதன், வசந்தா அனைவரும் விழுந்து விழுந்து சிரிக்க துவங்கி விட்டனர். ஹேய் விட்ரி என்று மானம் பறிபோகாமல் இடுப்பில் கை வைத்து பற்றியவன் அவள் கையை தட்டிவிட்டு, வாயை பொத்துங்க எல்லாரும் என்று மற்றவர்களிடம் கூறிவிட்டு முறைக்க பிரகாஷை தவிர மற்ற இருவரும் சிரிப்பை தொடர பெற்றோரை முறைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். பார்த்திபன் விட்ட சிரிப்பை மீண்டும் தொடங்கினான். மதிய உணவிற்கு அனைவரும் டைனிங் டேபிளில் ஒன்று கூட அனைவருக்கும் பரிமாறிவிட்டு தனக்கு வைத்து கொண்டு அமர்ந்தார் வசந்தா. அந்த பொண்ணுக்கு பசிக்குமோ, போய் எழுப்பி பார்க்கவா என்று கணவரிடம் கேட்க, ஏன் போய் ஊட்டி விட்டுட்டு வாங்கலேன், விடுப்பு வந்தால் தன்னால் வருவா, அமைதியாக சாப்பிடுங்க என்று காய்ந்தான் மகன். அவள் உளறியதில் தான் காட்டமாக இருக்கிறான் என்று உணர்ந்தவர்கள் உணவோடு சேர்த்து சிரிப்பையும் விழுங்கிவிட்டு அமர்ந்து இருந்தனர். கண் விழித்த பிருந்தாவிற்கு தான் எங்கு இருக்கிறோம் என்று, இது என்ன இடம் என்றும் ஒன்றும் விளங்கவில்லை. விலையுயர்ந்த கட்டில், பூ போல தன்னை தாங்கி இருக்கும் மெத்தை தலையணை, இவ்வளவு விசாலமான அறை, ஒருவேளை நாம இன்னும் கனவுல தான் இருக்கோமா என கண்ணை கசக்கி விட்டு பார்க்க எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. மிக தாமதமாகவே அவள் ஃபைலை எடுத்து கொண்டு வந்ததும் பின் வெயிலில் வந்த களைப்பில் மயக்கம் வந்ததும் நினைவுற தலையில் தட்டி கொண்டாள். மயக்கம் போட்டு விழுந்துட்டோம் போல, இது சார் வீடோ என்று உடனே அங்கிருந்து எழுந்தவள் பதட்டத்துடன் அருகில் இருந்த தன் கைப்பையை எடுத்து மணியை பார்க்க அது நாளை தாண்டி சென்று கொண்டிருந்தது. ஐயோ என்று தன்னையை நொந்து கொண்டவள் பின் மெல்ல வாசல் நோக்கி வந்தாள். அறையில் வெளியே மெதுவாக எட்டி பார்க்க அங்கு ஹாலில் விஸ்வநாதனும் அவர் மனைவியும் அமர்ந்திருப்பது தெரியவும் மகிழ்வுடன் அவர்களை நோக்கி சென்றார்.
பேசிக்கொண்டு இருந்தவர்கள் அரவம் கேட்டு திரும்ப இவள் வருவதை பார்த்ததும் சிநேகமாக புன்னகைத்தனர். பதில் புன்னகை செய்தவள், வணக்கம் சார். வணக்கம் மேடம் என்றவள், சார் உங்களுக்கு உடம்பு தேவலையா, நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரிக்க, நீண்ட நாள் கழித்து பார்ப்பதால் அவரும் அவளை விசாரிக்க சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்தான் பார்த்திபன். அவனை பார்க்கவும் எழுந்து நின்றவள் அவளை பார்த்து அவன் முறைப்பதை உணர்ந்தவள், ஐயோ நம்ம மயக்க போட்டதில் கோபமாக இருக்காங்க போல. சாரி சார், எப்படி மயக்கம் வந்ததுன்னு தெரியல என்று அவள் இழுக்க, எனக்கு தெரியும் என்று மனதில் கூறியவன் அமைதியாக வந்து அமர, நடந்ததை நினைத்து விஸ்வநாதனுக்கும் வசந்தாவிற்கும் சிரிப்பு வர அதை அடக்கியவர்கள், வாமா சாப்பிடலாம் என்று வசந்தா அழைக்க அவசரமாக மறுத்தார். இல்லை மேடம், வேணாம், நான் கிளம்புறேன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அவள் மறுக்க, அப்பா உனக்குன்னு பண்ணதை என்ன பண்ணுறது, சாப்பிட்டு கிளம்பு என்று பார்த்திபன் சத்தமிட அவன் அதட்டலில் மிரண்டவள், சரிங்க சார் என்றவள் மறு வார்த்தை இல்லாமல் வசந்தா பின்னே சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு மகனிடம் திரும்பியவள், பார்த்தி, ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிற? அப்பா இது கடுமையெல்லாம் இல்லை, நார்மல் தான், நீங்கள் சாஃப்டாக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது என்றவனிடம் மகனை பற்றி அறிந்ததால் வீண் வாக்குவாதம் வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டார். மேலும் நாட்கள் அழகாய் நகர்ந்தது. எந்தவித மாற்றமும் இல்லை. நாட்களில் இல்லாத மாற்றம் பார்த்திபன் மனதில் இருந்தது. அவளை அவனுக்கு மிகவும் பிடித்தது. முதல் நாள் அவளை பார்க்கும்போதே ஏன் என்று தெரியாமல் அவனுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவளை பார்த்த முதல் பார்வையில் அது பிடித்தம் மட்டுமே. ஆனால் அவளோடு இருக்கும் நிலையான பிறகு அவளை அருகில் வைத்து பார்த்ததாலோ என்னவோ அவளை ஒவ்வொரு நாளும் நெருங்கினான் மனதளவில். இப்பொழுது மனம் நிறைந்து பரவி கிடக்கிறாள் என்று கூறினாலும் சரியே. மேலும் அவளை விலகாமல் தன்னோடு நிறுத்தி கொள்ள மனம் விரும்புதே. இதுதான் காதலோ? ஆம், இதுதான் காதல். அவள் எனக்கு வேண்டும், காலம் முழுவதும் என் அருகில் எனக்கானவளாய் இருக்க வேண்டும். ஆனால் அன்று வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை நினைத்தவன் கையில் இப்பொழுது இவனுக்கு சிரிப்பு வந்தது. பாகுபலி இல்லை, அவளை பொறுத்தவரை அவளுக்கு நான் பல்வாழ் தேவனாக தான் இருக்கிறேன் என்பது நன்றாக தெரிகிறது. வேறு வேலை கிடைச்சதுன்னா போயிடுவாளாம்ல, உன்னால் முடியுமா? அது விடுவேனானா? அவளை பற்றி எண்ணங்கள் மனதில் ஓட இதழில் மென்னகை வந்து ஒட்டி கொண்டது அவனுக்கு. நினைத்த எதையும் உடனே செயல்படுத்தி வெற்றி கொள்பவன் அவன் இதை மட்டும் மனதில் பொத்தி வைத்து அடைக்காப்பானா என்ன? தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்த முடிவு செய்து விட்டான். அன்று ஆஃபீஸ் முடியும் நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே அவளை அழைத்தவன், வெளியே போகணும், வேலை இருக்கு, நீ பேக் எடுத்துட்டு கிளம்பு, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் என்று கூற சரி என்றவள் சிறிது நேரத்திலேயே தயாரானாள். இன்பராஜை அழைத்து வேலைக்கு செல்வதால் ஆஃபீஸ் வழக்கம் போல நீங்கள் சாத்திட்டு கிளம்புங்க என்று கூறிவிட்டு அவளோடு கிளம்பினான். புது ப்ராஜெக்ட் வருவதால் இப்படி கிளம்புவது வழக்கம் என்பதால் அவரும் அவன் கூறியதை கேட்டுவிட்டு தன் வேலைகளை தொடர்ந்தார். அவள் சாலையில் கவனமாக இருக்க அவன் மனதில் 1000 எண்ண ஓட்டங்கள். தன் மனதை எப்படி வெளிப்படுத்துவது, என்னென்ன வார்த்தைகள் கோர்ப்பது என்று. ஒன்று மட்டும் உறுதி, கவிதை நடையாக பேசவெல்லாம் தனக்கு எழுதி கொடுத்தால் கூட வராது. எப்படி ஆரம்பிப்பது? அவன் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் கார் சரியாக அவனுடைய பீச் ஹவுஸை நோக்கி சென்று கொண்டிருக்க கார் நிறுத்தவே அங்கு பெரிய பார்க்கிங் ஏரியா இருந்தது. வீடும் கலைநயத்தோடு அழகாக இருந்தது. இந்த வீட்டில் என்ன வேலை வந்திருக்கும்? பழைய வீடை புதுப்பிக்கிற வேலையா இருக்குமோ? இந்த வீடு எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக தான் இருக்கலாம். இந்த துறையிலேயே இருப்பதால் கட்டிடத்தை பார்த்ததுமே வயதை தீர்மானிக்கும் அளவு வளர்ந்து இருக்கிறாள் என்று கூறலாம். அவன் பின்னே இவளும் செல்ல தன் கையில் உள்ள சாவியை கொண்டு வீட்டை திறந்தான் பார்த்திபன். ஆள் இல்லாத வீடா? கண்டிப்பாக இனோவேஷனுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டவள் அவனோடு உள் நுழைய உட்புறம் வீடு அழகாக இருந்தது, எந்த குறைபாடும் இல்லாமல். மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. என்னடா இது, நல்லா தானே இருக்குது, பின்ன இங்கே நமக்கே என்ன வேலை என்று நினைத்தவள் சார் என்று குரல் கொடுக்க அவன் மாடி ஏற துவங்கி இருந்தான். அவன் பின்னே ஏறியவள் என்று அவன் அனுமதிக்க, இங்கே என்ன வேலையாக வந்திருக்கோம்? அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடையை திறந்தான். ரொம்ப முக்கியமான வேலையாக வந்திருக்கோம் என்று விட்டு அந்த பால்கனி நோக்கி செல்ல பின்னே சென்றாள். கண்களை அகல விரித்து நின்று விட்டாள். ஆள் அரவமற்ற கடல் அலைகள் இறைச்சலோடு கரையை தொட்டு விளையாடி கொண்டிருந்தது. காலடித்தடங்கள் பதியாத சுத்தமான மணலும் யாருடைய மூச்சு காற்றும்
நிறைந்து சூடாகாத உப்பு காற்றும் கண்ணையும் கருத்தையும் கவர வேறு எந்த யோசனையும் இன்றி அவற்றை ரசித்தபடி நின்றுவிட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.